சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே வந்தார். இதுக்கு பல தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்துச்சு. குறிப்பாக தீகா பெரியார் எல்லாம் கண்டனங்கள் தெரிவித்தாங்க. வீடை கூட முற்றுகையிட்டாங்க. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சீமான் பேசியிருக்கிறாரு. இப்படி பெரியாரை தூக்கிப்பிடித்து பேசுபவர்கள் எல்லாம் ஓட்டு கேட்டு களத்திற்கு போகும்போது பெரியார் புகைப்படத்தையோ இல்லை பெரியாரின் கொள்கைகளை வச்சோ ஓட்டு கேட்க முடியுமா அப்படின்னு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. அது அந்த கேள்வி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பெரிய ஈவேராவுக்கே தெரியும். அது அதனால தான் அவர் தீக்கான ஆரம்பிச்சோன்னே எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்ட்டார். நம்ம பேசுகிற பேச்சுக்கு போட்டுக்கு போனோம்னா வதப்பாங்க, காரி துப்புவாங்க. ஏன்னா அவர் சாமி சிலையை பூரா செல்ஃபை வச்சு அடித்தார். அப்புறம் மக்கள் மத்தியில் போக முடியுமா? எல்லாம் சாமி கும்பிட்றவங்க ஓட்டு போடுவாங்களா? அதனால் நம்ம தெரிவிக்கிற கருத்து பூரா தப்புன்னு தெரியும். நான் சுதந்திர தினத்துக்கு கருப்பு கொடி கட்டினார். தேசப்பற்று உள்ள ஓட்டு போடுவானா? நம்ம கருத்துக்கு எனக்கு ஓட்டு கேட்டால் ஒழுகாது அப்படின்னு தான் அவரே தேர்தலில் ஒரு தடவை கூட நிற்கலை. அந்த பெரியாரின் கொள்கையை தான் இப்போ திமுகவும் பண்ணுறாங்களோ. அதனால் திமுக அதை பண்ணுறதில்ல. திமுக யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியாரின் இதை எதிர்த்து வந்தவங்க தான் திமுக. ஏன்னா அவர் மணியம்மையாக கல்யாணம் பண்ணார் 73 வயசில். என்ன சொல்லி கல்யாணம் பண்ணார்னா, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் திருட்டு போயிடுங்க, என் சொத்தை அபகரிக்க பார்க்குறாங்க. ராஜாஜிக்கு கடிதம் எழுதுறாரு. ராஜாஜிக்கு நான் மணியம்மையாக கல்யாணம் பண்ணுறதா இருக்கேன். அவர் என்ன சொன்னார், என்ன 73 வயசில் போய் கல்யாணம் பண்ணுறேன், என் கூட இருக்கிறவங்க பூரா திருட்டு போயிடுங்க, நான் எப்போ சாமியை என் சொத்தை அடிச்சுட்டு போகலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க கைக்கு சொத்து போகக்கூடாது, நான் ஒரு வாரிசை உருவாக்கணும். அதனால் மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவங்க வாரிசு ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மணியம்மையை கல்யாணம் பண்ணார். உடனே இந்த கூட்டம் பூரா தீகா விட்டு விலகுச்சு. இந்த கூட்டம் விலகும் போது என்ன சொன்னாங்கன்னா, 73 வயசில் கல்யாணம் பண்ணதுனால நாங்கள் விலகுறோம் அப்படின்னா. ஆனால் உண்மை என்னென்னா, சொத்தை பூரா அவர் வேற ஆளுக்கு அனுப்பிச்சிட்டாரு. நம்ம ஆட்டையை போடலான்னு பார்த்தோமே சொத்தை ஒன்று வேற ஆளுக்கு அனுப்பிட்டேன். அப்போவே அந்த திராவிட ஜீன் உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சுருக்கு பாரு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு அதில் தான் வெளியில் வந்தோம். கேளுங்க, இப்போ ஈவேராவை எதிர்த்து வெளியில் வந்தவங்க தானே நீங்கள். அப்புறம் என்ன எந்த முகத்தோடு போய் ஈவேராவை தூக்கி பிடிக்கிறீங்க? உங்களுக்கு எதிர்ப்பானது தானே அவர். அதனால் இப்போ அவங்க தூக்கி பிடிக்கிறதெல்லாம் நாடகம், நடிப்பு. பெரியாரிஸ்ட்டுன்னு போய் மீட்டிங் போய் இதில் நிற்கிறீங்களே, விளக்கமாறு வச்சுட்டு ஒரு லேடி அடிக்க விடுறீங்க. அந்த லேடி யார்? 1000 ரூபா கொடுத்து வந்தவங்க தானே உங்கள் பெரியாரிஸ்ட். அவங்க விளக்கமாறு வச்சு ஒரு லேடி அடிக்கிறது வீடியோவில் பாருங்கள். அந்த அம்மாவை பார்த்தா பெரியாரிஸ்ட்டு சொல்லுவீங்களா? நீங்கள் வாடகைக்கு ஆள் பிடிச்சிட்டு கேமராவில் காமிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு செல்ஃபை வச்சுக்கிட்டு அடிக்கிறேன். பெரியாருக்கு யார் இருக்கா? மொத்தம் 10 பேர் கூட இருக்க மாட்டான் தமிழ்நாடு. இல்லை, இப்போ பெரியாரை சீமான் கருணாநிதியை கண்டபடி பேசினாப்புல. ஆமாம், சிலையை உடப்பேன்னாப்புல. ஸ்டாலினுக்கு அப்போ இருந்து கோபம். சரி, நம்ம அப்பா பேர் சொல்லி சண்டைக்கு போனோம்னா எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்ட்டு இப்போ ஈவேரா பேர் சொல்லி சண்டைக்கு போகணும் போகிறது. அவ்வளோ இது உண்மையான இது கிடையாது அப்படின்னு ஈவேரா பற்றி அவர் சொன்ன விஷயம்லாம் உண்மை தானே. ஆதாரம் கேட்குறாங்களே இவங்க. விடுதலை பத்திரிக்கையில் அவர் தான் எழுதியிருக்காரு. உங்களுக்கு எத்தனை ஆதாரம் கொடுக்கணும்? நான் கொடுக்குறேன். விடுதலை பத்திரிக்கைன்னு ஒன்று நடத்தினார் ஈவேரா. அந்த ஈவேரா அந்த விடுதலை பத்திரிக்கையில் அத்தனை பிரதியும் இருக்குது. அதில் ஒவ்வொரு பிரதியிலையும் இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் அவரே எழுதினது. கொடுக்குறேன். தாயோட உறவு வைக்கணும்னு சொன்னது சேலம் மாநாட்டில் கான்ஃபரன்ஸுக்கு இவங்கெல்லாம் பதாகைகளை பிடிச்சிட்டு போனாங்க தொண்டர்கள். அதில் சொல்லியிருக்காரு தாயோட உறவு ஒன்றா தப்பு இல்லைன்னு. அதுக்கு தானே ஆதாரம் கேட்குறாங்க. அதுதான் பதாகைகள் இருக்கிற வச்சிருக்கிற பதாகைகள் ஏன்ட்டு இருக்குது. அந்த ஃபோட்டோவே திமுக காரங்க சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். பிஜேபி காரங்கிட்ட இருக்குது, கேளுங்க, கொடுப்பாங்க. இன்னமும் உத்தமர் மாதிரி உங்கள் ஆளை எழுதுனது தானேப்பா. உங்கள் ஆளு தூக்கி பிடிச்சிட்டு போனது தானே. சேலம் இதில் ராமர் இதை நிர்வாணமாக படத்தை வரைஞ்சி, சீத்தை இதை நிர்வாண படத்தை வரைஞ்சி, அதை செருப்பில் அடித்து பதாகைகள் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பதாகை தான் தாயோட உறவு வைக்கிறது தப்பு இல்லைன்னுது. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ விடுதலை பத்திரிக்கை அத்தனையும் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுங்களேன், தைரியம் இருந்தா. நீங்கள் அரசாங்கம் தானே. உங்கள் அப்பா எழுதின புத்தகத்தை பூரா ரிலீஸ் பண்ணீங்க, இது அது அரசுடைமை ஆக்குனீங்கல்ல. ஈவேரா விடுதலையில் எழுதின பத்திரிக்கை எத்தனை பிரதியும் அரசுடைமை ஆக்குங்க. வனவாசம் மாதிரி அது ஒரு கதை வருமே, மோசமான கதை வருமே. ஆடியோ கொடுக்கவா? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலேன்னு பாரதியார் தமிழ் மேலே அவ்வளோ பற்றோடு சொன்னார். இவர் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் ஈவேரா. அவன் பாரதியார் தமிழை பாராட்டி பேசுகிறான்னு அவன் ஒரு பாப்பான்னாரு.
அதை அவரே பேசி காமிச்சாரு. தென்தமிழ் நாடனும் போது நிலை வெங்காயம் வந்து பாயுது காது நிலைன்னு பேசியிருக்காரு. ஆடியோ கொடுக்கவா கேளுங்க திமுக காரங்களை. எதுக்கு இதில் பேசுனா வாயை மூடிட்டு வெக்கம் இல்லாமல் பேசாமல் உட்காருங்க. நீங்கள் நான் பேசலை ஈசலைன்னா 1000 ஆதாரம் இருக்குது. ஏன்னா இன்னொரு ஆதாரம் இருக்குது கொடுக்கவா? நம்ம தமிழ்நாட்டில் 4 எதிரிகளாம். 1 பிராமணனா, 2வது கீழ்த்தட்டு மக்கள்ங்கிறாங்க. அப்படின்னா இவங்களை தானே. 3வது இஸ்லாமியர், 4வது கிறிஸ்தவர்கள். இஸ்லாமிய கிறிஸ்தவர்லாம் நீங்கள் போய் ஓட்டு போடுறீங்களே இந்த ஸ்டாலினுக்கு. ஈவேராவை தூக்கி பிடிக்கிறாங்க. ஈவேரா நீங்கள் இந்த நாட்டின் எதிரிகள்னு கிறிஸ்தவர்களும் முஸ்லீமும் சொன்னாங்க. விடுதலை பத்திரிக்கை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா நீங்கள் திரும்பி அங்கே தானே ஓட்டு போடுவீங்க. சமூக விரோதிகளுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க. உங்களால் தான் இந்த சமூக விரோதிகள் வந்து இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. பிஜேபி பிடிக்கல, வேற யாருக்காச்சும் போடுங்க, இல்லை நோட்டாவிலையாச்சும் போடுங்க. ஒரு சமூக விரோத கட்சிக்கு போடலாமா நீங்கள்? இல்லை, இப்போ பெரியாரை வந்து சீமான் பேசிட்டாருன்னா இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க. பெரியாரை கலைஞர் பேசாத பேச்சு கிடையாது. இவரை வந்து பெரியார் ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும்னு கருணாநிதி சட்டசபையில் பேசியிருக்காரு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. கருணாநிதியின் சட்டசபை உரைகள்னு போட்டிருக்காங்க. அதில் அவர் வந்து குண்டர்கள் சட்டம், அப்போ தேசிய பாதுகாப்பு சட்டம், இப்போ தான் அது குண்டர்கள் சட்டம்னு, குண்டர்கள் சட்டத்தில் ஈவேராவை கைது பண்ணணும்னு கருணாநிதியை பேசியிருக்காரு. அப்போ என்ன தப்பு பண்ணியிருப்பார் இப்படி பேசுறதுக்கு? அவர் அங்கே இதில் வந்து வெளி இதில் சில விஷயங்களை பேசினார். மோசமான சில விஷயங்களை வந்து நாட்டுக்கு எதிர்ப்பாக பேசினார். இறையாண்மைக்கு எதிராக. அப்போ இறையாண்மைக்கு எதிராக பேச இவங்களே இறையாண்மைக்கு எதிரான கட்சி. இவங்க அவங்கள பார்த்து சொன்னாங்க, பாருங்க இப்போ ஈவேரா எப்படி பேசியிருக்காரு, குண்டு இருந்து செத்துக்கிறாரு, என்ன ஒரு பேசுனார். இந்த பக்கம் வந்துக்கிட்டு ஈவேரா 1966 கருணாநிதி பேசினார். என்கிட்ட ஆதாரம் இருக்குது. திமுக காரங்களை வர சொல்லுங்க, கொடுக்குறேன். இல்லை, இப்போ இறையாண்மைக்கு எதிராக பேசினவரை தான் சீமான் பேசியிருக்காரு. அப்போ ஒரு நடுநிலையாக இருக்கவங்களுக்கு பேசினா என்ன தப்புன்னு தானே ஒரு கேள்வி வரும். என்ன இதை பேசுனா சீமான் பெரியாரை பேசிட்டு போனால் என்ன தப்பு? ஆமாம், பெரியாருங்க ஈவேராங்கிறவர் யார்? அவர் ஒரு அரசியல் தலைவர் தானே, விமர்சனத்துக்குரியவர் தானே. அவர் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாரா? ஒவ்வொரு சாமியும் திட்டிக்கிட்டு தானே இருந்தார். அப்போ மற்றவன் சாமியை கும்பிட்றமா அவர் திட்டத்தானே செய்வான். தேசத்துக்கு எதிராக பேசினார் இல்லை, அப்போ தேசத்துக்கு பக்தர்கள்லாம் அவரை திட்டத்தானே செய்வான். அவர் திட்டவே கூடாதுன்னா என்ன பெரிய வானத்திலிருந்து குதிச்சவர். சராசரி மனிதனை விட மோசமானவர் தானே ஈவேரா. அவர் பண்ண கொள்கை எல்லாமே மோசமான கொள்கைகள் தான். பேசத்தான் செய்வாங்க. அவர் மட்டும் ராமர் படத்தையும் சீதை படத்தையும் நிர்மாணம் வச்சு செருப்பில் அடிப்பார். இவர் யாரும் பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி முட்டாள், உங்களை தான் அவர் கேட்ட கேள்வி மாதிரி கேவலமான, அதை கேட்டுட்டு இன்னும் வெக்கம் இல்லாமல் ஈவேராவை பேசுனீங்கன்னா உங்களுக்கு மாணவ கரோஷமே இல்லையாங்கிறது தான். திமுகவுக்கு அவனுக்குமே மாணவ கரோஷம் இல்லை. என்ன கேள்வி கேட்டார் உங்களை? திருடங்கடான்னாரு உங்களை திமுக. ஆமாம், மனைவியை இது பண்ணி கொடுக்குறவன்டான்னாரு. இதை விட ஒருத்தன் என்ன கேட்கணும்? ஆனால் ஈவேரான்னு வெக்கம் இல்லாமல் கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை விட கேவலம். சீமா இன்னைக்கு தானே பேசுகிறாரு. நான் 2 வருஷமாக ஈவேராவை என்னென்ன பேசணுமோ பேசியிருக்கேன். வீடியோலாம் பார்க்க சொல்லுங்கள். என்கிட்ட பேச மாட்டான், ஏன்னா என்கிட்ட எல்லாம் ஆதாரம் இருக்குது. இல்லை, நீ எத்தனை கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் எல்லாமே நான் நேரடியாக பார்த்துட்டேன். எல்லா எதிர்கருத்துக்கள் சொல்கிறாங்க பெரியாருக்கு எதிராக. ஆனால் திமுக வைக்கிற ஒரே கருத்து அவர் பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். இன்னைக்கு பேச்சு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் அவர் தான். முட்டாள்கள் அவங்க. திமுக அழிவுங்கிறதே இல்லையா? 2 விஷயம் சொன்னீங்க. பேச்சுரிமை. பேச்சுரிமைங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில், இந்திய அரசியல் சட்டத்தில் அப்போவே உருவாக்குனது. இந்தியன் சிட்டிசன் எல்லாத்துக்கும் பேச்சுரிமைங்கிறத உருவாக்கிட்டான். அது அம்பேத்கரே எழுதுனது. அப்போ பேச்சுரிமை அம்பேத்கர் கொடுத்தார, ஈவேரா கொடுத்தார? பெண்ணுரிமைங்கிறீங்க. அப்படின்னா பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும். பெண் இவருடைய மனைவி நாகம்மாளுக்கு முதல்ல பெண்ணுரிமை கொடுத்தாரு. அவர் நாகம்மாள் தீவிர கடவுள் பக்தர். வீட்டில் சாமி போட்டதை வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஈவேரா கும்பிடக்கூடாதுன்னா நாகம்மாள் மனைவியை திட்டினார். அவங்க இது ஒரு ஆளோட பெரிய இதாக போச்சு, தலைவலியாக போச்சுன்ட்டு படத்தை தூக்கி போட்டு டெய்லி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் சொன்ன ஈவேரா என்ன பண்ணார் தெரியுமா? 2-3 வாலிப பாசங்களை விட்டு தன்னுடைய மனைவியை ஃபாலோ பண்ண சொன்னார். பண்ணியா அவர்களை கிண்டல் அடிங்கன்னாரு. மனைவியவே ஆதாரம் இருக்கு. அவர் பேசுனது மனைவியை கிண்டல் அடிக்க சொன்னார். தன்னுடைய சொந்த மனைவியை வாலிப பசங்களை விட்டு, அவங்க டெய்லி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் 2-3 பசங்க போய் பின்னாடி போய் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னே அந்த அம்மா கோயிலுக்கு போகிறத விட்டான். அப்போ அந்த அம்மாவுடைய பெண் உரிமையை மதிச்சாரா?
அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கடவுளை கும்பிடணுங்கிறது அவங்களுடைய உரிமை தானே. அந்த உரிமையை தன் மனைவியிடமே தடுத்தவர் பெண்களுக்கு உரிமை கொடுத்தாருன்னு எப்படி வெக்கம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாகம்மாள் கதையை எடுங்க, வாங்க இதுக்கு வாங்க, ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா ஆதாரம் கொடுமா. ஓ, உன் விடுதலை பத்திரிக்கையில் உன் ஆள் எழுதுனது தான் என் ஆதாரம், போய் விடுதலை பத்திரிக்கையை பாரு. என்ன ஆதாரங்கிற? ஆதாரத்தை நீயே வச்சுருக்கிய, விடுதலை பார்த்ததை அதை போய் பாரு அப்படின்னு நான் 2 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ சீமான் பேசணுன்னா அது பெருசாகுது. நான் இந்த கருத்துக்களை எல்லாம் எப்போதோ எடுத்து வச்சேன். இல்லை, 2 வருடமாக பேசுகிறீங்கல்ல. ராசா சமீபத்தில் பேசுகிறாரு, அம்பேத்கரையும் பெரியாரையும் சமமாக பார்க்கணும், அப்படி பார்க்காதவங்கள மூளை இல்லாதவர்னு சொல்கிறாரு. அம்பேத்கர் நல்லா படித்தாரு. ஈவேர என்ன படித்தாருன்னா அவங்களுக்கே தெரியாது. 2 பேத்தையும் சமமாக பார்க்கணும்னா அடி ஃபஸ்ட்டு இதுலேயே அடி வாங்குது. அம்பேத்கர் அடித்தட்டு மக்களுக்காக வந்து பல விஷயங்களை செய்யணும்னு இந்தியன் அரசியல் சட்டத்தில் எழுதினார். இவர் அடித்தட்ட மக்கள் என்ன சொன்னார், ஜாக்கெட் விலையாக போச்சுன்னா அந்த அடித்தட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பித்தாலுங்க, அதனால தான் ஜாக்கெட் விலையாயிருச்சுன்னு சொன்னார். நீ அடித்தட்டது உன் தலைவன் அடித்தட்டு மக்களை மதித்தவரா? அவர் அடித்தட்டு மக்களை மதித்தவரா ஈவேரா? ராசாட்ட சொல்லுங்கள். அம்பேத்கரோட போய் நீங்கள் எப்படி ஒப்பிடலாம்? அம்பேத்கர் தேசபக்தருங்க. இந்திய சுதந்திரத்துக்கு அப்போ நாட்டோட அரசியல் சட்டத்தை எழுதினவர். இவர் தேச விரோதியாச்சா? சுதந்திரத்தை கொடுக்காடான்னாரு. வெள்ளைக்காரன் தான் திறமையானவன், இந்தியாவில் இருக்கிறவன் அவனுக்கு ஆழ தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தில் ஈவேரா தீர்க்கதரிசி. அதை நான் சொல்லினேன். என்னென்னா, அவருக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சா தமிழ்நாட்டில் நம்ம சிஷியங்க பூரா ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரியும். இவன் ஆட்சிக்கு வந்தால் நம்ம சொத்தையை கொள்ளையடிக்க பார்த்தவன் நாட்டை கொள்ளையடிச்சு சொல்லுவான்னு தெரியும். அதனால சுதந்திரம் கொடுக்காடான்னு. இந்தியாவில் எல்லா மாநிலமும் திறமையானவன் இருக்கான். பிரதமர்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மிகப்பெரிய திறமைசாலி, மோடியே வந்து நல்ல திறமைசாலி, நாட்டை வந்து இது பண்ணி கொள்றாரு. பொருளாதார டேக்ஸில் தான் அவங்கள நான் திட்டுறேன், பிஜேபியை ஜிஎஸ்டியில் தான் ஏற்றுக்கொள்ளும். மற்ற விஷயங்கள்லாம் மோடி நல்லா செய்கிறார். அவர் அதெல்லாம் பண்ணலை. தமிழ்நாட்டை யோசித்தார் பெரியார். ஈவேரா தமிழ்நாட்டை யோசித்தார். இவன் பூரா திருட்டு பையன், நம்ம இதையே திருட பார்த்தவன். நாளைக்கு கட்சி சுதந்திரம் கொடுத்துட்டா இவன் ஆட்சிக்கு வந்தானா நாட்டையே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். அதுதான் சுதந்திரம் கொடுக்காடான்னாரு. வெள்ளைக்காரங்க ஆழ தெரியும் இவனுக்கு லாயக்கல்லடான்னு சொன்னதே இவங்க சிஷியர்களை பார்த்துதான். இன்னொரு பக்கம் இப்போ சீமான் வீடை முற்றுகையிட்டாங்கல்ல, அப்போது திகாவினர் அந்த பெரியாரிஸ்டுகள்லாம் வரும்போது சீமான் வீட்டில் இருந்தாங்க எல்லாரும் ஆட்கள் இவருக்கு ஆதரவாக. அப்போ அவங்க உருட்டுக்கட்டை கையில் வச்சுருந்தாங்க. உடனே அதுக்காக 4 வழக்குகள் கீழே வந்து இது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. உருட்டுக்கட்டை உள்ள இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கண்டனம் தெரிவித்து வந்தவங்க அவங்க மேலே எதுவும் வழக்கு பதிவு இல்லை, இவங்க மேலே சார் வழக்கு பதிவு. அவங்க விளக்குமாரோட வச்சாங்கல்ல, அவங்க மேலே என்ன செக்ஷன் போட்டீங்க? விளக்குமாரோட வந்தாங்கல்ல அவங்க. ஆமாம், அவங்க பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க, அவங்க மேலே என்ன செக்ஷனில் போட்டீங்க? 2வது, சட்டம் வந்து ஸ்டாலினுக்கு தெரியாது, ஏபிசிடியே தெரியாது. நான் சொல்கிறத கேளுங்க. எப்போவுமே செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்குது, தற்காப்புன்னு. அது சட்டமே ஒத்துக்குது. உங்களை வந்து ஒருத்தர் தாக்க வரும்போது அதற்கு இணையான தாக்குதலை நீங்கள் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அப்படி இணையான தாக்குதலை கொடுத்தால் அது வந்து குற்றமாகாதுன்னு சட்டம் சொல்லுது. அவருக்கு அதெல்லாம் புரியாது பாவம். அவர்கிட்ட போய் இப்போ வந்து யாராச்சும் அவங்க லீகல் டீமில் இருக்கிறவங்க கூப்பிட்டு ஸ்டாலினை கேட்க சொல்லுங்கள், ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்னால் என்னப்பான்னு கேளுங்க. கோர்ட்டுக்கு போனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் ஆயுதத்தை எடுத்துட்டு அடிக்க வருவீங்க, அவன் பாதுகாப்புக்கு ஒரு உருளைக்கட்டை வச்சா நீங்கள் கேஸ் போட்டுருவீங்களா? இடிச்சவாயனா? கோர்ட்டில் இருக்கிறவங்கலாம் இடிச்சவாயனா? சட்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது, நீங்களே எழுதி கொடுக்குறத படிக்கிறவர்கள் தானே. சட்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் கேட்டு தெரிஞ்சுக்க. 4 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு. என்னென்ன பிரிவு? அப்படி என்னென்ன பிரிவு? இவங்க என்ன பிரிவு? இந்த ஐபிசியில் இருக்கிறது அதே பிரிவு தான். எப்போ பார்த்தாலும் இரு குழுக்களுக்கு இடையே மோதனா அவன் காரி துப்புறாங்க ஹைகோர்ட்டில். 2 உங்களுக்கு மண்டையில் மூளை இருக்கான்னுலாம் கேட்குறாங்க. திருப்பி அது எப்படிடா 2 குழுக்களுக்குள்ளே மோதல் வரும் இதுலன்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் தொலைச்சி போட்டு அதே செக்ஷன். அதே மாதிரி ஒரு புகார் குற்றம், ஒரு குற்றம் 50 இடத்துல போடுறது. டபுள் ஜியோபாரிட்டி இருக்குன்னா, டபுள் ஜியோபாரிட்டினா என்னன்னு இவங்களுக்குலாம் எங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அதனால் டபுள் ஜியோபாரிட்டி இருக்குன்னா அதெல்லாம் போலீஸ்காரன் ரெடியாக வச்சுருக்கான். கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற மாதிரி. நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்கன்னா டிக்கெட் கிழிச்சிடுவாங்க கண்டக்டர். அதே மாதிரி போலீஸ் எப்படின்னா ஸ்டாலின் சொல்லிட்டா ஓகே சார் அவ்வளோதான் எஃப்ஐஆர் கிழிச்சிடுவான். பிரைமா ஃபேசி அடிப்படை ஆதாரம் இருக்கிறதா, முகாந்தாரம் இருக்கிறதா, எதையுமே பார்க்க மாட்டான். அதனால் ஸ்டாலின் சொல்கிறபடி இவன் எஃப்ஐஆரை கிழிச்சிக்கிட்டே இருக்கான். அங்கே ஹைகோர்ட்டில் காரி துப்புறாங்க, இவனும் தொடச்சி போட்டுறான், அந்த அவர் ஸ்டாலினும் தொடச்சி போட்டுறாரு. அப்புறம் என்னத்தை பண்ணுறது? இப்படி கோமாளித்தனம் நடக்கத்தானே செய்யும்.
இல்லை சார், இப்படி போராட்டம் நடத்தி போனாங்க, தீகா பெரியார்லாம் போராட்டம் நடத்தி போனாங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறம் தான் அரெஸ்டே பண்ணுறாங்க காவல்துறை. ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த மாணவிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தும் போது போராட்டம் நடத்தவே விடலை. போராட்டம் நடத்த முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கே காட்டுற அந்த அவசரத்தை இங்கே ஏன் அந்த அவசரத்தை காட்டினாங்க? அதில் சம்மந்தப்பட்டவங்க ஆளுங்கட்சிக்காரங்க இல்லை. அந்த சாரி யார்? அவங்க ஆளுங்கட்சிக்காரவங்க தான். அந்த சாரினாலே நடுங்கிறார் ஸ்டாலின். அவர் ஞானசேகரன் என் கட்சி உறுப்பினர் இல்லை, கட்சியின் ஆதரவாளர். உறுப்பினருக்கும் ஆதரவாளருக்கு என்ன எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது? நீங்கள் வந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, 3 பேர் போட்டு விசாரணை. நீங்கள் பேசலாமா அதை பற்றி? அது சட்டசபையில் போய் பேசுகிறாரு. வெளில பேசுனா கேஸை போட்டுடுவாங்க. எல்லாம் முள்ள மாதிரி பையன் முடிச்சு வைக்கிறவன், செயின் அறுக்கிறவைய, கொலை பண்ணுறவன் எல்லாம் உங்கள் கட்சியில் உறுப்பினரை வச்சு உனக்கு ஒரு பதவி 10 லட்சத்தை வாங்கிட்டு பதவியை கொடுத்துட்டு வெக்கம் இல்லாமல் அவன் போய் தப்பு பண்ணும்போது அவர் எங்கள் கட்சி ஒரு கிடையாது, ஆதரவாளர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன இருக்கும்? நாட்டில் நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கு காரணமே நீங்கள் தான். காரணம் எல்லா அயோக்கியனையும் கட்சியில் வச்சுருக்கீங்க. அதனால தம்பின்னு சொல்லிட்டாரா அப்பா அவர்கள்? ஆமாம், அவருக்கு உண்மையிலேயே அந்த சாரில் அவரும் வர்றாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சாரில் லிஸ்ட்டு எடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு ஆளாக பிடிக்கணும். முதல்ல மா சுப்பிரமணி கூட இருக்காருங்கன்னொன்னே அந்த சாரி லிஸ்ட்டில் நம்பர் 1ன்னாங்க. உதயநிதி கூட இருக்காருன்னொன்னே அந்த சாரி லிஸ்ட்டு நம்பர் 2. அவன் வந்து கோயில் இடத்துல வீடு கட்டியிருக்கான், அப்போ சேகர்பாபும் வர்றாரு லிஸ்ட்டில், அந்த சாரி நம்பர் லிஸ்ட்டு 3. அந்த தம்பி ஞானசேகரன்றதுனால இப்போ அப்பாவையும் 4வது லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டியதுதான். எவன் இப்போ டிஎம்கேல இருக்கிறவன் எவன் என்ன பண்ணுவான்னு அவர் ஸ்டாலினுக்கே தெரியாது. ஏன்னா அவர் பண்ண வேலையை தான் இவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அவர் இளம் வயதில் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் இப்போ அவருடைய தொண்டர்கள் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய கதை தெரியும் அவர் இளைஞர்களில் பண்ணு, அதெல்லாம் நான் பார்க்குறேன். அப்படியே ஸ்டாலின் மாதிரி இருக்காங்களே அவங்கெல்லாம், அவங்க கட்சிக்காரவங்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இல்லை யார் அந்த சார்னு போய் யார் அந்த சார்கள்னு வந்துருச்சோ? ஆமாம் ஆமாம், அதான் யார் இருந்தா. ஆனால் அந்த சார் வந்து வெளியில் வரவே மாட்டார் கடைசி வரை. ஸ்டாலின் வர விட மாட்டார். அவருக்கு இதே மாதிரி பல குற்றங்களை செஞ்சு அதில் தப்பிச்ச அனுபவம் உண்டு, பெரிய பெரிய குற்றங்கள். அதனால் கட்சிக்காரவங்களையும் அவரை காப்பாற்ற தான் செய்வார். தமிழ்நாட்டு மக்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க அந்த சார் வந்து வெளியில் வருவார், அவர் பிடிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஞானசேகரன் உயிருக்கு எந்த நேரத்துலையும் ஆபத்து இருக்குது. இவங்க எப்போவுமே இவங்க மாட்டினாங்கன்னா காலி பண்ணிடுவாங்க. ஏன் அவர் உயிருக்கு ஆபத்து? ஆமாம், அவர் வெளியில் வாயை திறந்தாருன்னா, கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னார்னா இவங்களில் சில பேர் உள்ளே போகணும்ல. அவன் 27 பெண்களை இதே மாதிரி பலாத்காரம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுகிட்ட சொன்னபடி அந்த 27 பொண்ணுக்கிட்டே அந்த சார்ட்டையே நீ வரணும்னு சொல்லியிருப்பான்ல. அப்போ இந்த 27 பெண்கள்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த சாருங்க 1-2 பேராக இருப்பான் திமுகவில், நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அதனால தான் அவன் ஆடி கார் வாங்குறான் ஞானசேகரன். பிரியாணி கடை வச்சு ஆடி கார் வாங்க முடியுமா? இந்த விவிபி எல்லாம் பணம் கொடுத்தா தானே வாங்க முடியும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அவன் ஆடி கார் வாங்குறான். கடைசி அவங்களெல்லாம் விட்டுட்டு போலீஸ்காரனை மாட்டி விடுறாங்க. அவன் கால் லிஸ்ட்டில் இருக்காங்களாம், அதில் 5-6 போலீஸ்காரன் நம்பர் வந்ததான். போலீஸ்காரன் பிரியாணியோ ஓசியில் சாப்பிடுவான். இங்கே பிளாட்ஃபார்மில் விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் வண்டியில் போகிறாளுங்க, எப்போ 2-3 இளநீ விட்டோம்மா, அவனே பாவன் ஏழை, ஒரு இதில் 5 ரூபா விலையை வச்சு வைப்பான். அவன்கிட்ட 3 இளநீ ஓசியில் வாங்கிட்டு போயிடுவான் பெட்ரோல் வண்டி. இது மாதிரி பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கிற மாதிரி ரோடு வச்ச ஒன்றெல்லாம் ஃப்ரீயாக ஓசியை சாப்பிட்டு பழக்கம். அதே மாதிரி ஞானசேகரன் பிரியாணி கடை வச்சுருக்கான். அந்த 6 போலீஸ்காரனா அப்பப்போ போய் ஓசியில் சாப்பிட்டு வைப்பாங்கல்ல. அதனால் அவன் ஃபோனில் பேசியிருக்கான். நீ ஓசி சோறு சாப்பிட்டவன் ஓசி பிரியாணி சாப்பிட்டவனெல்லாம் இப்போ பெருசாக்குறாங்க அந்த சாரை விட்டுட்டு. இவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது போலீஸ்காரன். பாவம் அவங்க தவிர்த்துட்டு பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம்ங்கிற மாதிரி இவங்க தலையில் போடுறதுக்கு இப்போ முயற்சி நடக்குது. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.